ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜிகே பில்டர்ஸோட ஹாப்பி கஸ்டமர்ஸோட ஃபோட்டோ. இவங்ககிட்ட வீடு வாங்கி இருக்கவங்களோட ஃபோட்டோஸ் வந்து இவங்க பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அம்யூனிட்டிஸ் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்றத ஒரு பிக்சராக இவங்க கொடுத்துருக்காங்க. சிசிடிவி கேமரா, யோகா, டெரஸு, அதே மாதிரி டோர் நியர்பைல வந்து இந்த வீடியோ காலிங் வெளியில இருந்து யாராவது கதவை தட்டும் போது அந்த வீடியோலயே பார்த்துக்கலான்றதுக்கு செக்ஷனும் இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 19 யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளோரில் மொத்தம் 4 வீடு தான். 2 BHK 2 வீடும் 3 BHK 2 வீடும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பேசிக் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் தாம்பரம். அதுவும் தாம்பரம் சானிட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1.4 கிலோமீட்டர்லையும், வேளச்சேரி தாம்பரம் டு வேளச்சேரி போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு 800 மீட்டர்ஸ்லையும் சூப்பரான ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜிகே பில்டர்ஸ். விஜிகே பில்டர்ஸோடைய சாய் ஹத்திகா அப்பார்ட்மெண்ட்டை தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 19 யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாபி எல்லாமே நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோரில் மொத்தம் 4 வீடு தான். 2 BHK 2 வீடும் 3 BHK 2 வீடும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபேஸிங்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங், ஈஸ்ட் ஃபேஸிங், இந்த 3 ஃபேஸிங்கில் தான் இதில் வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கீழே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் சில்ட் +5 மொத்தமாகவே உங்களுக்கு 5 ஃப்ளோர் தான் அதில் வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு, எது வழியாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்லேருந்து நம்ம அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கி ரைட் சைடில் உங்களுக்கு MCC காலேஜ் வரும். அப்படியே அதை தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து சேலையூர் போலீஸ் ஸ்டேஷன் வரும். அந்த வேளச்சேரி டு தாம்பரம் வேளச்சேரி ரோட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 800 மீட்டர்ஸில் தான் இந்த பில்டிங் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் சானிட்டோரியம் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுலேருந்து ஏறி வரும்போது வால்மீகி ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க. அது வழியாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கரெக்டாக அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். அதுலேருந்து வரும்போது இந்த வீடு வந்து உங்களுக்கு இந்த கரெக்டாக கார்னர் பிளாட்லேயே தான் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில் அப்பார்ட்மெண்ட் ஏதாவது வந்தால் சொல்லுங்கள், வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கான வீடு தான் இது. இங்கேருந்து இங்கே மெப்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக இது சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீராம் கேட்வேல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சோழிங்கநல்லூர், மேடவாக்கம், இந்த சர்க்கிளில் நிறைய பேர் வீடு தேடிட்டு இருக்கோங்க. இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 800 மீட்டர்ஸில் இது வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னே சொல்லலாம். அவங்களுக்கும் இது கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். வாங்க இந்த ப்ராஜெக்ட் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில் அப்பார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கார் பார்க்கிங் தான் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒர்க் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் கரெக்டாக உங்களுக்கு ஒரு 2 மந்த்தில் ஹேண்ட் ஓவர் கொடுத்துலாம் சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கார் பார்க்கிங் தான். 2 பிளாக் மாதிரி பிரிச்சிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக 3 BHKல உங்களுக்கு வர மாதிரியும், இந்த லைனில் உங்களுக்கு 2 BHK வர மாதிரியும் ஃபுல்லாக கார் பார்க்கிங் பிரிச்சிருக்காங்க. இவங்க இந்த செக்ஷன்லலாம் வந்து உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் பைக்கு, காரெல்லாம் சார்ஜ் போடுறதுக்காக பாயிண்ட் எல்லாமே ஆல்ரெடி நம்ம இவங்களுடைய பில்டிங்கில் காமிச்சிருக்கோம். அதுக்கு உண்டான ப்ரொவிஷன் எல்லாமே இவங்க பக்காவை எப்பவுமே செட் பண்ணி வச்சுருவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சிசிடிவி செக்ஷன் எல்லாமே இவங்க வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பிளாக்குமே ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் தான். இந்த பக்கம் 3 BHK, இந்த பக்கம் 2 BHK கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லிஃப்ட் செக்ஷன் வந்து இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப் டு டெரஸ் வரைக்குமே லிஃப்ட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க, ஸ்டெப்ஸும் நல்லா ஒயிட் ஸ்டெப்ஸாக தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏறி வரும்போதே இந்த இடத்துல யூபிவிசி வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோ சேஃப்டி கேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலே வந்தோம்னா லாபி நல்லா ஸ்பேஷியஸான லாபி தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு மொத்தம் 4 வீடு ஒரு ஃப்ளோருக்கு அப்படின்னு சொல்லி. லிஃப்ட் ஏரியா ஏறி வந்தோடனே இந்த செக்ஷன் நமக்கு வந்து லிஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. நார்த் சைடில் பார்த்த மாதிரி 2 வீடு, இது ரெண்டுமே வந்து 2 BHK ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தோம்னா, ஸோ இந்த ஏரியாவில் ஒரு லாபி, ரைட் சைடில் லிஃப்ட்லேருந்து ரைட் சைடில் வந்தோம்னா 2 வீடு சொல்லியிருந்தாங்க. 3 BHK, லெஃப்ட் சைடில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு 3 BHKவும், அப்படியே சைட்டாக சவுத் ஃபேஸிங்கில் ஒரு 3 BHKவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து 2 BHK வீடு தான். 3 BHK வீடு வந்து இன்டீரியர் ஒர்க் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆனோடனே அதுவும் ஒரு வீடியோவை நம்ம போடலாம். வாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு வந்து நார்த் ஃபேஸில் அமைஞ்சிருக்க வீடு. ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோடனே நல்லா ஸ்பேஷியஸான ஹால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து இந்த ஏரியாவில் டிவி யூனிட் செட்டப் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு பக்கவாக இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜிகே பில்டர்ஸோட ஹாப்பி கஸ்டமர்ஸோட ஃபோட்டோ. இவங்ககிட்ட வீடு வாங்கி இருக்கவங்களோட ஃபோட்டோஸ் வந்து இவங்க பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரைட் சைட் பார்த்தோன்னா
நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈவினிங் செக்ஷனில் இந்த ஏரியாவில் வந்து ஜாலியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏர் சர்க்குலேஷனுக்காக இவங்க கீழே கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் ஏர் சர்க்குலேஷனுக்காக நல்லா கேப் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1228 ஸ்கொயர் ஃபீட்டும் யூடிஎஸ் வந்து 413 ஸ்கொயர் ஃபீட்டும் இவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த நியர்பைல ஏரியாவில் இருக்க ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஐடி கம்பெனியோடைய டிஸ்டன்ஸ் எல்லாமே இவங்க இதில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அம்யூனிட்டிஸ் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்றத ஒரு பிக்சராக இவங்க கொடுத்துருக்காங்க. சிசிடிவி கேமரா, யோகா, டெரஸு, அதே மாதிரி டோர் நியர்பைல வந்து இந்த வீடியோ காலிங் வெளியில இருந்து யாராவது கதவை தட்டும் போது அந்த வீடியோலேயே பார்த்துக்கலான்றதுக்கு செக்ஷனும் இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. டெரஸ் வரைக்குமே இவங்க வந்து லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. டெரஸில் வந்து பார்ட்டி ஏரியா மாதிரி ஒரு செக்ஷனை ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் டேங்க் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தான் இவங்க செட் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க போடணும் அவங்க போடணுன்ற செக்ஷன் இல்லாமல் ஆன் பண்ணி விட்டு ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ஐ மீன் தண்ணி காலி ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் அந்த செக்ஷன். சீனியர் சிட்டிசனுக்காக கீழே ஐ மீன் வாக்கிங்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா உட்காரத்துக்கு சிட் அவுட் ஏரியா, அதே மாதிரி மேலே ரிலாக்ஸாக 8 போட்டு வாக்கிங் போகிறதுக்கு உண்டான செக்ஷன். முக்கியமான பவர் பேக்கப்பும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சோலார் மேலே அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. செக்யூரிட்டிக்கு செப்பரேட்டாக இவங்க வந்து ரூமும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, 24/7 செக்யூரிட்டியும் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, கீழே நான் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் காமிச்சல அந்த செக்ஷனும் இவங்க எடுத்துகிட்டு வரதா காமிச்சிருக்காங்க. பசங்களுக்கு சின்ன ப்ளே ஏரியா மாதிரியும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த செக்ஷன் அதே மாதிரி இந்த பிக் வந்து இந்த வீட்டுடைய எலிவேஷன் பிக் இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா வந்து நம்ம டைனிங் ஏரியாவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய ஹாலாக இருக்கும்போது இந்த செக்ஷனில் டைனிங் ப்ளஸ் அந்த ஏரியாவில் டிவி இருக்கும்போது சாப்பிடும் போதே அழகாக அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம். இதுலேருந்து நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. இந்த ஏரியாவில் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே ஒரு லேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேபி இன்வெர்டர் செக்ஷன் வந்து இந்த ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே 2 ஃபிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உள்ளே போகிறோம். ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக இவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரி ஆனீங்கன்னா வென்டிலேஷனே உங்களுக்கு வந்து லைட்டிங் போடவே இல்லைல்ல, அந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது. லைட் போட்டிங்கன்னா அதை விட பெருசாக ஒன்றும் தெரியல. ஸோ இந்த ஏரியாவில் நல்லா ஸ்பேஷியஸான யூபிவிசி விண்டோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் சேஃப்டி கிரில்லோட. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்லாபு, இங்கே லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு இன்டீரியர் ஒர்க்காக கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னும் பார்க்கறதுக்கு லுக்காகவே இருக்கும். அதுக்கு உண்டான சப்போர்ட் இவங்க பண்ணி கொடுப்பாங்க. என்ன சார்ஜஸும் நீங்கள் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோர் எல்லாமே WPC டோர், பெயிண்ட் இப்போ தான் முடிச்சிருக்காங்க போல். ஒர்க்கிங் எல்லாமே ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. வால்மவுட் இங்கே சிட் அவுட் ஏரியா உங்களுக்கு இது ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் இந்த மெட்டீரியல் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோரே மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் எல்லாத்துக்குமே எல்லா மெட்டீரியலுமே அதுதான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் வென்டிலேஷனுக்காக இந்த இடத்துல வந்து கிளாஸஸ் வந்துடும், அதை போடாமல் வச்சுருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட் எல்லாமே அவங்க ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சுவிச்சஸ் எல்லாமே GM சுவிச்சஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவங்க மோஸ்ட்லி வந்து GM சுவிச்சஸ் தான் எல்லாத்துக்குமே போட்டு கொடுக்குறாங்க. நம்ம செகண்ட் பெட்ரூம் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ செகண்ட் பெட்ரூம் இதுவும் உங்களுக்கு ஸ்பேஷியஸாக தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் 2 லொக்கேஷனில் வந்து யூபிவிசி விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் சேஃப்டி கிரில்லோட. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. இதில் இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னா ஓப்பன் யூபிவிசி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் வந்து வென்டிலேஷனுக்காகவே மெயினாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ லைட் இதில் நம்ம போட்டிருக்கோம், பட் ஆஃப் பண்ணி பார்த்தாலும் அந்த வென்டிலேஷன் கண்டிப்பாக நமக்கு இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு லேஃப்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்லாப் வந்து இந்த லொக்கேஷனில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏசி யூனிட்டுக்கு உண்டான செக்ஷனுக்கு ஹோல்ஸும் இவங்க ஆல்ரெடி போட்டு கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் நமக்கு டிவி யூனிட் இங்கே செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குண்டான ப்ரொவிஷனும் இவங்க இந்த ஏரியாவில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே காமன் பாத் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா CMD அண்ட் ரேரா அப்ரூவலில் கட்டப்பட்ட வீடு. ஸோ காமன் பாத் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த ஏரியாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க உள்ளே போகிற மாதிரி. ஆனால் ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஸோ மெட்டீரியல் எல்லாமே அதே மாதிரி தான் கோஹே மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டெயில்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு டச் பண்ணி பார்த்தாலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இந்த ஏரியாவில் ஹீட்டருக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க போல். அதே மாதிரி இந்த ஒரு அவுட்லெட் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஆமாம் இந்த பக்கம் வந்து பைப்லைன்லாம் கொடுத்துருக்காங்க போல். அதுக்கு உண்டான ஒர்க் அவுட்காக இந்த ஏரியாவில் சேஃப்டி பர்பஸ்க்கு சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷன்லாம் நம்ம என்னென்ன மெட்டீரியல் வைக்கணுமோ அந்த இதெல்லாமே நம்ம இதில் வச்சுக்கலாம். இதுலேருந்து நம்ம அப்படியே வெளியில் வந்தோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு வாஷ் பேஷன் ஏரியா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம கிச்சன் போய் பார்ப்போம்.
கிச்சனும் பார்க்கறதுக்கு நல்லா ஸ்பேஷியஸான கிச்சனாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேஸ் வைக்கிற ஏரியா வாஸ்து பிரகாரமாக ஈஸ்ட் ஃபேஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டைல்ஸோட ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. 2 ஹோல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒன்று வந்து நம்ம எக்ஸாஸ்ட் வச்சோம்னா அதுக்குண்டான ஹோல்ஸும், செப்பரேட்டாக ஃபேன் வைக்கிறதுக்கு உண்டான ஹோல்ஸும் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்லாப் இந்த ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நம்ம இன்டீரியர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த செக்ஷனில் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷனுக்கு உண்டான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பேக் சைடில் வேணும்னாலும் நம்ம இன்டீரியர் பண்ணலாம். அதே மாதிரி லேஃப்ட் உங்களுக்கு பக்காவாக எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு லேஃப்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாமே மேபி இந்த ஏரியாவில் நம்ம வந்து சுவிட்சஸ் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் என்ன வேணுமோ அது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆர்ஓக்கு உண்டான ப்ரொவிஷனும் நம்ம கொடுத்துருக்காங்க. சிங்க்கு மாடல் பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அதோட இந்த பைப்புலாம் டேப்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து உடன், இப்போ மற்ற ரூம்ல எல்லாமே யூபிவிசி கொடுத்துருந்தாங்க. கிச்சனில் வந்து ஐ மீன் பேக் டோரோட சேர்த்து விண்டோஸ் வந்து உங்களுக்கு உடனில் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரில்லோட. இதுல இருந்து நம்ம வெளியில போறதுக்கு உண்டான செக்ஷன் இந்த ஏரியாவில் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. யூட்டிலிட்டி ஏரியா நல்ல ஸ்பேஷியஸாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சின்னதாக இல்லாமல் ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து இந்த டேப் பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஏரியாவில் தான் வந்து வாஷிங் மிஷினுக்கு உண்டான ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான அவுட்லெட் போல். ஸோ பைப்லைன் இது எல்லாமே இதுலேருந்து கிச்சனுக்கு போகிற பைப்லைன்ஸ் போல். இந்த ஏரியா உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க. அவுட்லெட் செக்ஷனும் சரி, வெளியில் ஏர் சர்க்குலேஷனுக்கும் சரி, என்ன நமக்கு ஸ்பேஸ் விடணுமோ அதை விட அதிகமாகவே இவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பில்டிங்கை பற்றி நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ இதில் 2 டைப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, 2 BHK அண்ட் 3 BHK. ஸோ 2 BHK சைஸ் பார்த்தீங்கன்னா 1195 1228 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 3 BHK சைஸ் பார்த்தீங்கன்னா 1417 1458 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பேசிக் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 7500 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் டைரக்ட் விஜிகே பில்டர் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கே கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வீடு தேடிட்டு இருக்கவங்க, ரயில்வே ஸ்டேஷன் நியர்பையில் வீடு தேடிட்டு இருக்கவங்க, ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில் கண்டிப்பாக இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.